ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 36வது பதம். அதுல ஒரு 4வது பாகம். அதாவது சதுஸ்லோகத்துடைய 4ஆம் ஸ்லோகத்துடைய 4வது பாகம். பிரபுபாதர் வந்து 13 பக்கத்துக்கு 12லிருந்து 13 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவருடைய கமெண்ட்ரி, அவருடைய விளக்கம் வந்து ரொம்ப அற்புதமானதும், இந்த ஸ்லோகத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. நிறைய வேதங்கள், புராணங்கள்ல இருந்தெல்லாம் உதாரணங்கள் கொடுத்திருக்காரு. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏதாவத்யேவ ஜிக்ஞாஸ்யாம் தத்வ ஜிக்ஞாசு ஆத்மனக அன்வயவ்யதிகரேராப்யாம் யத்ஸ்யா சர்வத்ர சர்வதா. A person who is searching after the supreme absolute truth, the person of Godhead, must certainly search for it up to this, in all circumstances, in all space and all time, and both directly and indirectly. அப்போ இங்க பகவான் என்ன சொல்றாரு? யாரெல்லாம் அந்த அஹ், பரம சத்தியத்தை தேடுறாங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த பரம சத்தியத்தை தேடுறாங்களோ, அவங்க இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். இந்த நிலைக்கு வந்துதான் ஆகணும். அது எந்த நேரமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும், எந்த காலமா இருந்தாலும் அவங்க அ இந்த இடத்துக்கு வந்தாகணும். யார்ட்ட? கிருஷ்ணர்ட்ட வந்துதான் ஆகணும். தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வந்துதான் ஆகணும். தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராம இது வந்து ஸ்லைட். ஆ. ஓ! சரி. ஸோ தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராம ஒருத்தர் வந்து அ தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராம ஒருத்தர் இத உணர முடியாது. ஸோ இன்னைக்கு பர்பட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பர்பட்ல குறிப்பா, இந்த பர்பட்ல 12லிருந்து 13 பக்கத்துக்கு பிரபுபாதர் விளக்கம் குடுத்திருக்காரு. அ அதுலயும் குறிப்பா இன்னைக்கு வந்து ஒரு 5, 6 பாயிண்ட் வந்து பிரபுபாதர் வந்து பக்தி தொண்ட வந்து உறுதிப்படுத்துறாரு. எப்படி பார்த்தாலும் ஒருத்தரு பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வந்துதாகணும். பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராம ஒருத்தரு பகவானை உள்ளவாறு உணர முடியாது. அது வந்து பிரபுபாதர் எங்கிருந்து சப்போர்ட் பண்றாரு? எங்கிருந்து வந்து அதுக்கு மேற்கோள் காமிக்கிறார்ன்னா, பாகவதத்திலிருந்தே மேற்கோள் காமிக்கிறார். அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவ்ரேண பக்தி யோகேன ஜெய்தம் புருஷம் பரம். ஒருத்தர் ஆசையே இல்லாதவரா இருக்காரா? எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவரா இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு எல்லாத்தையுமே நான் ஆசைப்படுறேன், நான் எல்லாத்தையும் விரும்புறேன், எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடியவரா இருந்தாலும் சரி, இல்ல முக்தி அடைய விரும்புறவரா இருந்தாலும் சரி, ஆசையே இல்லாதவரா இருந்தாலும் சரி, இல்ல எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவரா இருந்தாலும் சரி, இல்ல முக்தி அடைய விரும்பக்கூடியவர் யாரா இருந்தாலும் சரி, அகாம, சர்வகாம, மோக்ஷ காமா. காமான டிசைர் விருப்பம், அகாமா எந்த விருப்பம் இல்லாதவங்க, சர்வகாமா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவங்க, மோக்ஷ காமா முக்தி அடையணும்னு ஆசைப்படுறவங்க, அவங்க யாரா இருந்தாலும் எஜேத தீவிரேன பக்தி யோகேன பக்தி தொண்டு முறையை மேற்கொள்றதுனால அவங்க பகவானை அடைய முடியும். தீவிரேன பக்தி யோகேன எஜேதம் புருஷம் பரம். அவர் பரம புருஷரை வழிபட வேண்டும். அந்த தூய பக்தி தொண்டை பயிற்சி பண்றது மூலமா, பகவானை வழிபடுறது மூலமா அவங்க வாழ்க்கை வந்து பர்ஃபெக்ஷன் ஆகும். அவங்க வாழ்க்கை என்னாகும்? புனிதம் அடையும். சரி. அப்போ ஆ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த பொருளுரையில பிரபுபாதர் வந்து நெறைய வேதங்கள், புராணங்கள் இதுல இருந்தெல்லாம் உதாரணம் குடுத்து, பக்தி தொண்டுடைய சிறப்பு. பக்தி தொண்டு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. பக்தர்கள் எவ்வளவு உயர்ந்தவங்க. ப இது வந்து நேற்றைய வகுப்புல நம்ம படிச்சோம். மற்ற யோகம் எல்லாமே பக்தியில தான் முடிவடையணும். நேற்றைய வகுப்புல நம்ம என்ன படிச்சோம்? எல்லா யோகமும் பக்தியில தான் நிறைவடையுது. எல்லா யோகமும் அப்ப பாருங்க, எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா இடத்திலும் இந்த 3 வார்த்தை இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றார். இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் 3 வார்த்தையில எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும் ஒருவர் இந்த இடத்துக்கு இந்த நிலைக்கு வந்தாகணுங்கிறார்.
அப்ப பாருங்க நேத்து படிச்ச வகுப்புல, எல்லா யோகமும் பக்தி யோகத்துல முடிவடையுது. எல்லா யோகமும் பக்திங்கிற தளத்துக்கு வர்றதுக்கு தான். மற்ற எல்லா யோக முறைகளும் படிப்படியாக பக்திங்கிற தளத்துக்கு வர்றதுக்கு தான். பக்தி யோகத்துக்கிட்ட வர்றதுக்கு தான். அப்ப எல்லா யோகமும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழலிலும், எல்லா காலத்திலும் பண்ணக்கூடிய யோகம், பக்திங்கிற தளத்துக்கு வரலைன்னா, அது முழுமையடையாது. அதேமாரி இன்னைக்கு என்ன ப்ரோப்பா உறுதிப்படுத்துறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த இந்த கூற்ற வந்து ப்ரோப்பா இன்னைக்கு எப்படி உறுதிப்படுத்துறாருன்னா, எல்லா யுகத்திலும் மொத்தம் 4 யுகம். சத்திய, திரேதா, துவாபர, கலி. இந்த 4 யுகம். இந்த 4 யுகத்திலும் கூட பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வந்து தான் ஆகும். இந்த ஓரிரு யுகத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு. இங்க வந்து பாகவத்துடைய கோட் வந்து ப்ரோப்பா குடுத்திருந்தார். பாகவத்துடைய கூற்று. ஆம், பாகவதம் 12ஆம் ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயம் 52வது பதம். கிரேதாயே தியாயதே விஷ்ணு திரேதாயாம் யஜதோ மகே துவாபரை பரிஜய்யாக்யாம் கலோ தத் ஹரி கீர்த்தனா. சோ பாருங்க இந்த 4 யுகத்திலயும் அவங்க விஷ்ணுட்ட வந்து தான் ஆகணும். அது நேராகவோ அல்லது மறைமுகமாவோ. அதுதான் இந்த இந்த அப்போ இந்த 4 ஸ்லோகமும் வந்து இந்த 4 ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இது டைரக்ட்டா நேரடியாவே பகவான் பிரம்மாட்ட உபதேசித்தது. பகவான் கிருஷ்ணர் வந்து நேரடியாவே பிரம்மனுக்கு உபதேசித்த இந்த 4 ஸ்லோகம். ம். அப்போ இந்த 4 ஸ்லோகமும் அனைத்து வேதங்களின் சாரமா இருக்கு. அனைத்துமே வந்து எல்லா பகவான் வந்து என்ன சொல்ல வரணும், பிரம்மா என்ன புரிஞ்சுக்கணுமோ அத 4 ஸ்லோகத்துல குடுத்துட்டாரு. ஸோ பிரம்மா ஆதிகவி. அவர் முதல் அ ப ஜீவாத்மாவும், முதல் பக்தரும், பண்டிதருமா இருந்ததுனால, அவரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால, அந்த 4 ஸ்லோகத்திலேயே பகவானை பற்றிய தத்துவம். இந்த 4 ஸ்லோகத்திலேயே பகவானை பற்றிய தத்துவங்கள புரிஞ்சுக்கிட்டார். அதனால இந்த 4 ஸ்லோகத்த பார்க்கும்போது, குறிப்பா இந்த ஸ்லோகத்துல வந்து எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா இடத்துக்கும் ஒருவர் இந்த இடத்துக்கு வந்தாகணும். தூய பக்தி தொண்டுங்கிற நிலைக்கு வந்தாகணும். பகவான் கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். சரி இப்ப நம்ம ஓரொரு யுகமா பார்ப்போம். கிரேதாயே தியாயதே விஷ்ணு. கிரேதா யுகத்துல தியானம், விஷ்ணுவ தியானிக்கிறது தான் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த யுகத்துக்கான தர்மம். ஓரொரு யுகத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு. தர்மம்னா உறுதியா பிடிச்சு நிக்கிறது. தர்மம்னா மாறாம உறுதியா பிடிச்சு நிக்கிறது. தர்மம்னா ஒருத்தருடைய ஆக்குபேஷன் டியூட்டி. பிரபுபாத் என்ன சொல்றாரு? தர்மா மீன்ஸ் நாட் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி. தர்மா மீன்ஸ் ஒன்ஸ் ஆக்குபேஷன் டியூட்டி. தர்மாங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில அ சமய சடங்குன்னு சமய செயல்கள்னு போட்டிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ தர்மாங்கிறதுக்கு டிக்ஷனரியில சமய சடங்குன்னு போட்டிருக்காங்க. அப்படி இல்ல. தர்மங்கிறது மதம் அல்ல. தர்மம் என்பது மதம் அல்ல. தர்மம் என்பது அ தாங்கி பிடிச்சு நிக்கிறது. உறுதியா இருக்கிறது. மாறாமல் இருக்கிறது. அதாவது ஒருத்தருடைய சொந்த ஆக்குபேஷனல் டியூட்டி தர்மா. ஸோ அப்போ தர்மா அப்டின்னா, நாம் பகவானுக்கு சேவை. அதுதான் நம்முடைய ஒரிஜினல் தர்மா. ஒரு உண்மையான தர்மம் என்னன்னா, ஜீவரே சொரூபக கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவனுடைய சொரூபம் பகவானுக்கு சேவை பண்றது. அல்லது சவை பும்சா பரோ தர்மம். தர்மங்களிலே உயர்ந்தது ஏதோ பக்தி ரதோக்ஷஜே. மற்ற தர்மங்கள் எல்லாமே அதை நோக்கி பயணம் செய்றதுக்கு தான். அது பிராமண தர்மமும், சத்திரிய தர்மம், வைஷ்ய தர்மம், சூத்திர தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானரபஸ்த தர்மம், சந்நியாச தர்மம். ஒரு துறவியா, ஒரு குடும்பஸ்தனா, ஒரு பிராமணனா, ஒரு சூதரனா, அவர் எந்த நிலையில, அவர் எந்த தர்மத்த பின்பற்றினாலும், இந்த உபதர்மங்கள் எல்லாமே அந்த பரோ தர்மத்த நோக்கி போறது தான். சவே பும்சா பரோ தர்மம். இந்த உபதர்மங்கள் எல்லாமே பரோ தர்மம் தான். அப்போ ஒருத்தர் எந்த தர்மத்தில இருந்தாலும், ஒருத்தர் எந்த இடத்துல இருந்தாலும், அவர் பிராமணரா இருக்காரா, வைஷ்யரா இருக்காரா, சூத்திரரா இருக்காரா, அவர் பிரம்மச்சாரியா இருக்காரா, சன்னியாசியா இருக்காரா, அவர் எந்த இடத்துல இருந்தாலும், அவர் எந்த தர்மத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தாலும், அந்த தர்மம் எதனை நோக்கி செல்லணும்னா, பகவானை நோக்கி செல்லணும். பகவான் நோக்கி அந்த அந்த பக்திங்கிற தலத்துக்கு பாருங்க. அப்போ அப்போ அங்கேயும் அங்க வந்து தான் ஒருவர் எந்த தர்மத்தை பின்பற்றி கொண்டு வந்தாலும், அவர் எங்க வரணும்? பக்தி தொண்டுங்கிற தலத்துக்கு வரணும். அது பகவானுடைய திருப்திக்காக செய்யணும். பகவானுடைய விருப்பத்துக்காக செய்யணும். அப்படி பார்க்கும்போது, ஓரொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் உண்டு. அந்த யுக தர்மத்தை மேற்கொள்றது மூலமா, ஜீவன்கள் வந்து தன்னுடைய ஜீவாத்மா வந்து தன்னுடைய பிறப்பு, இறப்பு சக்கரத்திலிருந்து தன்னை காப்பாத்திக்கலாம். அந்த யுக தர்மத்தை நிறைவேற்றுறது மூலமா. அப்போ கிரேதாயே தியாயதே விஷ்ணு. கிரேதா யுகத்துக்கான தர்மம் விஷ்ணுவ தியானிக்கணும். தியானம் சொன்னாலே விஷ்ணு தான். இன்னைக்கு தியானம்னு சொல்லி எதை எதையெல்லாமோ தியானிக்கிறாங்க. லைட்ட தியானிங்க, புள்ளிய தியானிங்க, சும்மா கண்ண மூடி உட்கார்ந்துருங்க. அது தியானம் இல்ல. தியாயதே விஷ்ணு. விஷ்ணு தான் கிரேதாயே தியாயதே விஷ்ணு. விஷ்ணுவ தான் தியானிக்கணும். விஷ்ணு ஸ்மரணம். அப்ப பாருங்க, இந்த கிரேதா யுகத்துல மக்கள் 1,00,000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இது நம்ம சொல்லும்போது, இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு, இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது தமாஷா இருக்கும். என்ன அது இப்படி 1,00,000 வருஷம் எப்படி வாழ்ந்தாங்க?
1,00,000 வருஷம் எப்படி வாழ முடியும்? ஏன் கலியுகத்திலேயே வந்து 100 வயசுக்கு மேல வாழ்ந்தவங்க கலியுகத்துடைய ஆயுள் காலம் 100 வருஷம். ஒரு ஜீவனுடைய கலியுகத்தில ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 100 வருஷம். ஆனா 100, 102, 103 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்கலாம் இருக்கிறாங்க. அப்போ நம்ம கண்ணு முன்னாடியே 100 வயசு, 102 வயசு வாழ்ந்தவங்கள பார்த்திருக்கும்போது, இப்போ வந்து ஆயுள் காலம் குறைஞ்சுகிட்டே வருது. மனிதனுடைய உணவு பழக்கவழக்கத்தினாலும், அவனுடைய தேவையில்லாத செயல்களாலும், இயற்கைக்கு எதிரா செயல்படுவதாலும், இயற்கையை துன்புறுத்துவதாலும், இயற்கைக்கு எதிரா செயல்படுவதாலும், தன்னுடைய அப்நார்மல் லைஃப் அதாவது இயல்பான வாழ்க்கைய விட்டு, செயற்கையான வாழ்க்கைய வாழ்றதாலும், எந்திரமயமான வாழ்க்கைய வாழ்வதாலும், எந்திரங்களோடே வாழ்வதாலும், அவன் தன் நிம்மதி இழந்து விட்டதாலும், தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படுவதாலும், அத்தியாவசிய தேவைகளை அதிகரித்துக் கொண்டதாலும், இதெல்லாம் பல்வேறு காரணங்களால இன்னைக்கு மனிதனுடைய ஆயுள் காலம் குறைஞ்சிருச்சு. இந்த 100 வயசு கூட வாழ முடியல. 60, 50 எல்லாம் செத்து போயிடுறோம். அப்போ கலியுகத்துல ஒரு காலத்துல 102, 103 வயசு வாழ்ந்தவங்கலாம் இருக்காங்க. அப்ப இந்த கலிகாலத்திலயும் நம்ம பார்க்கும்போது, இதுக்கு முந்தையவங்கள்ல ஏன் வாழ்ந்திருக்க முடியாது? அ அப்போ கிரேத்தா யுகத்துல 1,00,000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. வால்மீகி மகரிஷி தவம் செய்யும்போது 60,000 ஆண்டு காலம் தவம் செஞ்சிருக்காரு. இப்படி நீண்ட ஆயுள் காலம் வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கான தர்மம் வந்து, அவங்க ரொம்ப சுலபமா மனதை ஒருநிலைப்படுத்த முடிஞ்சது. அவங்க விஷ்ணுவ தியானிக்கிறது மூலமா. விஷ்ணுவ கிரேதாயி தியாயதே விஷ்ணு. விஷ்ணுவ தியானிக்கணும். சரி நீங்க பாருங்க. அப்போ எல்லா காலத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடத்திலும் இந்த பக்தி தொண்டுங்கிறது எப்பவுமே இருக்கு. திரேதா யுகத்துல பிரகலாத் மகாராஜ் விஷ்ணுவ தியானிச்சிருக்கார். விஷ்ணு ஸ்மரணம். விஷ்ணு ஸ்மரணம், விஷ்ணு தியானம் என்றாலே பிரகலாத் மகாராஜ் தான். பிரகலாத் மகாராஜா எப்படி ஒருத்தர் பகவானை நினைத்துக் கொண்டே இருப்பது, 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் எப்படி நம்ம கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே இருப்பதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் பிரகலாத் மகாராஜ். திரேதாயே தியாயதே விஷ்ணு. எப்படி நம்ம விஷ்ணுவ தியானிக்கணும். ஸோ அப்போ கிரேத்தா யுகத்துல தியானம் இருந்திருக்கு. அந்த தியானம் விஷ்ணுவ தியானிக்கணும்னு இருந்திருக்கு. விஷ்ணுவ தியானிக்கணும். அப்ப தியான யோகம் செய்றவங்க, தியானம் பண்றவங்க இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். வேற எதையாவது தியானிச்சா அவங்க டெஸ்டினேஷன் வேற ஆயிடும். ம். வேற எதையாவது ஒருத்தரு பகவான தியானிக்கிறத விட்டுட்டு, அவங்க வேற எதையாவது தியானிச்சாங்கன்னு சொன்னா, அவங்க எத தியானிக்கிறாங்களோ அதான் ஆயிடுவாங்க. அததான் கீதையில பகவான் சொல்றார். "எம் எம் பாவி ஸ்மரன் பாவோ தியஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா." ஒருத்தர் வந்து என்ன நினைத்துக் கொண்டே இந்த உடல விடுறாங்களோ, அவங்க அதே ஆயிடுவாங்க. அதே ஆயிடுவாங்க. அதே சமயம் ஒருத்தர் விஷ்ணுவை அல்லது கிருஷ்ணரை நினைத்துக்கொண்டு இந்த உடலை விடுவாரேயானால், அந்த காலே இறக்கும் தருவாயில மாம் ஏவ என்னை நினைத்துக்கொண்டு ஸ்மரன் முக்த்வா என்னை நினைத்துக்கொண்டு ஸ்மரன் முக்த்வா அந்த உடலை விடும்போது, அந்த காலே மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ராதசி மத்பாவம் யாதி நாதி அத்ர அசம்சயா. சந்தேகமே வேண்டாம் அவர் என்னையே வந்து அடைகிறார். அப்போ நம்முடைய இலக்கு வந்து விஷ்ணுவா இருக்கணும். விஷ்ணுவ அடையறதுக்காக தான் செய்யணும். விஷ்ணுவ அடையாம வேற என்ன முயற்சி பண்ணாலும், அந்த அந்த முயற்சியெல்லாம் வீணா போனதுதான். விஷ்ணுவ அடையறதுக்காக முயற்சி பண்ணாம, வேற எந்த முயற்சி செய்தாலும் வீணாயிடும். நீங்க பாருங்க, ஹிரண்யகசிபு 3 உலக சக்கரவர்த்தி ஆனார். ஹிரண்யகசிபு 3 உலகத்து சக்கரவர்த்தி. ஆனா அவர் என்ன அடைஞ்சாரு? அவர் பகவானை சரணடையாதனால அவர் எல்லாத்தையுமே இழந்தார். அதே சமயம் பிரகலாத் மகாராஜா எந்த பௌதிக விஷயத்திலும் பற்றுதல் கொள்ள சின்ன குழந்தை. அவரு பகவானை நினைத்துக் கொண்டே இருந்தாரு. அவர் பகவானுடைய தூய பக்தர். அவர் பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்றார். பகவான் தன் கரங்களை வைத்து பிரகலாதர் தலையில ஆசீர்வதிக்கிறார். பகவான பகவான் என்ன பண்ணாரு, பிரகலாத் மகாராஜா கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டிருந்ததுனால, பகவான் தன் கரங்களைக் கொண்டு பிரகலாதனின் தலையில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இதே போல தான் யார் ஒருத்தரு ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே நாமம் ஜெபஞ்சு பகவான நெனச்சுட்டே இருக்கா. யாராவது நாமம் ஜெபம் பண்ணி, சாண்டிங் பண்ணிட்டே கிருஷ்ணர நெனச்சுட்டு இருந்தா, எப்படி கிருஷ்ணர் பிரகலாதர் தலையில கைய வச்சு ஆசீர்வதிச்சாரோ, அதே ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதுல சந்தேகமே வேண்டாங்கிறார் பிரபுபாத். ஸோ பிரகலாதர் விஷ்ணுவ ஸ்மரணம் பண்ணாரு. நாமளும் ஹரே கிருஷ்ணா மகான் மந்திரம் வந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணி, கவனமா ஜெபம் பண்ணி, அந்த ஜெபத்தை தியானமா செஞ்சணும். நாம ஜெபத்தை தியானமாக செய்ய வேண்டும். ஸோ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை தியானம் ஜபா மெடிடேஷன். இந்த ஜெபத்தை தியானமா செய்யும்போது என்னாகும்? எப்படி பிரகலாதரை பகவான் ஆசீர்வதிச்சாரோ, அதே ஆசீர்வாதம் பகவான் நம் தலையில கை வச்சு ஆசீர்வதிப்பார். எப்படி வந்து பிரகலாதர் தலையில கை வச்சு பகவான் அவர ஆசீர்வதிச்சாரோ, அதே ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். அதே ஆசீர்வாதம். எந்த மாற்றமும் இல்ல. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆனா பிரகலாதரை போல நம்ம சின்சியரா ட்ரை பண்ணணும். பிரகலாதர் மாரி நம்ம 24 மணி நேரம் பிரகலாதர் பகவானை நெனச்சுட்டு இருந்தார்.
ஸோ நம்ம எவ்வளவு கூடுமான நேரம் பகவான நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம பகவான் நம்ம அந்த சின்சியரா நம்ம உறுதியா ஜெபம் பண்ண பண்ண, பகவான் என்ன பண்றார், நம்ம தலையில கைய வச்சு ஆசீர்வதிக்கிறார் பகவான் நம்மள ஆசீர்வதிக்கிறார். ரைட்? ஸோ கிரேதாய தியாயதே விஷ்ணு. அப்ப கிரேதா யுகத்துல தியானம் இருந்தது. விஷ்ணுவ தியானம் பண்றது. விஷ்ணுவ தியானம் பண்ணணும். கிரேதாய தியாயதே விஷ்ணு. திரேதாயாம் யஜதோ மகை. திரேதா யுகத்துல யாகங்கள் செஞ்சாங்க. இப்போ இந்த திரேதா யுகத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த தியானம் வந்து கு அ என்ன ஆயிடுச்சுன்னா, அ 100% பண்ண முடியாது. 100% அதாவது சத்தியுகத்துல, திரேதா யுகத்துல 100% தெய்வீகமான குணம் உள்ளவங்க இருந்தாங்க. திரேதா யுகத்துல 25% குறைஞ்சுட்டாங்க. 75% தான். ஸோ திரேதா யுகத்துல உள்ளவங்கனாலேயே வந்து தியான யோக முறை கடினமா இருக்கு. அதனால அவங்களுக்கு யாகம் செய்றது. யக்ஞோவ விஷ்ணு. விஷ்ணுவ யாகத்தினால வழிபடுறது. யக்ஞத்துல வந்து அர்ப்பணிக்கக்கூடியது எல்லாமே விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறது. யாகத்துல என்னெல்லாம் பகவானுக்கு என்னெல்லாம் யாகத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ அது விஷ்ணுவுக்கு. அப்ப யக்ஞோவ விஷ்ணு. யக்ஞம்னாலே விஷ்ணு தான். யக்ஞம் என்றாலே விஷ்ணு தான். விஷ்ணு வழிபடுறது தான். அப்போ யாகங்கள் செய்து அந்த விஷ்ணுவ திருப்திப்படுத்துறது தான் திரேதா யுகம். ஸோ திரேதா யுகத்துல மக்களுடைய ஆயுள் காலம் வந்து 1,00,000 வருஷத்துலருந்து 10,000 வருஷம் ஆயிடுச்சு. முதல் யுகத்துல 1,00,000 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆனா திரேதா யுகத்துல 10,000 வருஷம். முதல் யுகத்துல தியானம் செஞ்சாங்க. திரேதா யுகத்துல யாகம். ஸோ யக்ஞம் வழிபாடு மூலமா. ஸோ யக்ஞம்னாலே விஷ்ணு திருப்திப்படுத்துறது தான். வேற எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் அல்ல. யாகம் செய்றது முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவ திருப்திப்படுத்துறது தான். ஆனா பெரும்பாலும் மக்கள் இதோடைய யாகத்துடைய நோக்கம் தெரிஞ்சுக்காம, பௌதீக தேவைகளுக்காக பௌதீக தேவைக்காக, புலன்பத்துக்காக யாகம் செய்றாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், தனம் தீக அது குடுங்க, இந்த யாகம் பண்ணா எனக்கு அந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ணா இந்த பலன் கிடைக்கும். பட் ஆனா யக்ஞம் செய்றது விஷ்ணுவ திருப்திப்படுத்துறதுக்காக. ஸோ அப்போ தியானம் செய்றவங்களோட குறிக்கோள் விஷ்ணு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். அவர் என்ன தலகுப்புற நின்னு தியானம் பண்ணாலும், அவர் விஷ்ணுவ திருப்திப்படுத்தணும், விஷ்ணுவ தியானிக்கணுங்கிற இடத்துக்கு வந்து தான் ஆகணும். பக்தி தொண்டுங்கிற தலத்துக்கு வந்து தான் ஆகணும். அதே மாரி யாகம் செய்றவங்களும், நீங்க என்ன ஒரு யாகம் செய்தாலும், அந்த யாகம் விஷ்ணுவோட திருப்திக்காக இருக்கணும். எந்த ஒரு யாகம் செய்தாலும் அந்த யாகத்துல விஷ்ணு வழிபடப்பட வேண்டும். அந்த யாகத்தில் பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்ப அங்கேயே அது அங்க வந்து யாகத்திலேயும் அங்க வந்து முடியுதுங்களா? ஸோ தியானமும் விஷ்ணுட்ட வந்து முடியுது. யாகமும் விஷ்ணுட்ட முடியுது. யக்ஞம்னாலே விஷ்ணுவுக்கு இன்னொரு பேரு யக்ஞா. விஷ்ணுவுடைய பேரே யக்ஞா தான். அவருக்கு இன்னொரு பேர் யக்ஞா. ஸோ யக்ஞம்னாலே விஷ்ணு. யக்ஞோவை விஷ்ணுஹு. யஜ்ஞாத்தாத் கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரா. விஷ்ணுவுடைய திருப்திக்காக யார் ஒருத்தர் யாகம் செய்றாங்களோ, அவங்க அந்த எல்லா விதமான கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாங்க. இந்த ஜட உலகத்துல என்னெல்லாம் கர்ம பந்தத்துல நம்ம மாட்டின்ட்டு இருக்கோமோ, நம்ம விஷ்ணுவுடைய திருப்திக்காக செயலாற்றும்போது, யாகம் செய்யும்போது அதிலிருந்து எல்லாம் விடுபட்டுருவோம். அப்படி செய்யாதவங்க அந்த கர்ம பந்தத்துல மாட்டிக்குவாங்க. கர்மாங்கிறது ஒரு சங்கிலி மாரி. தொடர்ந்து சங்கிலியில இப்படி இப்படி நாட் பண்ணி இருக்கும். 2 சங்கிலி வந்து ஒரு ஆங்கிள்ல அப்படி பிணைச்சிருக்கும். இந்த பிணைப்பு எப்படி விடுபடுறது? இந்த பிணைப்புலருந்து நம்ம விடுபடணும்னா, விஷ்ணுவோட திருப்திக்காக செயலாற்றணும். ஸோ யஜ்ஞம் செய்றது விஷ்ணுவோட திருப்திக்காக. அப்ப எல்லா காலத்திலும், எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் யாகம் இயற்றுவது விஷ்ணுவோட திருப்திக்காக இருந்தது திரேதா யுகத்துல. அதே சேம் திரேதா யுகத்துல பக்தி தொண்டு இருந்தது. பக்தி தொண்டு எல்லா காலத்திலும் கிருஷ்ண உணர்வு அல்லது பக்தி தொண்டு அல்லது பக்தி வந்து எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் இருந்திருக்கு. கிரேத்தா யுகத்துல பிரகலாதர், திரேதா யுகத்துல ஹனுமான். ஹனுமான், அயோத்தியா வாசிகள், அப்புறம் வந்து விபீஷணன், அப்புறம் வந்து ஜாம்பவான், ஜடாயு இந்த மாரி பக்தர்கள். ஸோ இவங்க பகவான் மேல கலங்கமற்ற பக்தி செய்தாங்க. தூய பக்தி. அப்போ இந்த தூய பக்தி தொண்டு மூலமா பகவானை ரொம்ப சுலபமா கவர்ந்து விட முடியும். ஒருத்தர் எளிமையான, பணிவான பக்தியின் மூலமா பகவானை கவர்ந்துரலாம். ஜடாயு, ஹனுமான், லக்ஷ்மணன் இவங்க எல்லாம் தன்னுடைய பரதன், இவங்கலாம் தன் எளிமையான பக்தினால பகவான கவர்ந்தாங்க. ஸோ, அந்த யுகத்துல யாகம் யாகம் மூலமா இறைவனை திருப்திப்படுத்தலாம். யஜ்ஞம் செஞ்சு விஷ்ணுவ திருப்திப்படுத்தலாம். பக்தி தொண்டுங்கிற தளத்துல வரணும். பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வரணும். அப்போ ஒருத்தர் யாகம் செஞ்சாலும் விஷ்ணுவுக்காக செய்யணும். அதே சமயம் அந்த யுகத்துல தூய பக்தி தொண்டு இருந்திருக்கு. திரேதாயம் யஜதோ மகை துவாபரை பரிஜய்யாக்ஞாம். துவாபர யுகத்துல பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டுனாங்க. இன்னைக்கு பாருங்க இந்தியால ரொம்ப பழமை வாய்ந்த பிரம்மாண்டமான கோயில்கள். காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், ஜெகநாதபுரி, சிதம்பரம் இந்த மாரி பல்வேறு புனித ஸ்தலங்கள். பிரம்மாண்டமான கோயில்கள். இந்த கோயில்கள் வந்து அ ம தே திரே துவாபர யுகத்துல கட்டப்பட்டது. இந்த துவாபர யுகத்துல மக்களுடைய தர்மம் வந்து கோயில் வழிபாடு.
கோயில்கள்ல வந்து தினமும் உற்சவம் நடக்கும். இன்னைக்கும் நீங்க ஜெகநாதபுரி, பிருந்தாவனம், மாயாப்பூர், அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் இந்த மாரி திவ்ய தேசங்களுக்கு இந்த மாரி தாமத்துக்கோ, திவ்ய தேசத்துக்கோ போனா, அங்க தினமும் உற்சவம், நித்திய உற்சவம். தினமும் பண்டிகை நடந்துட்டே இருக்கும். பகவான் வந்து பல்லக்குல எழுந்தருள பண்ணுவாங்க. தேர் திருவிழா செய்வாங்க. தெப்பத் திருவிழா பண்ணுவாங்க. பாகவதர்கள் வந்து கதாகாலட்சேபம் பண்ணுவாங்க. உபன்யாசங்கள் செய்வாங்க. அப்புறம் வந்து கீர்த்தனம் பாடுவாங்க. அர்ச்சனை செய்வாங்க. திருமஞ்சனம் செய்வாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல், ஏதாவது திருவிழா நடந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒருவர் தன் மனதை விஷ்ணு மேல நிறுத்த முடியும். கோயில் வழிபாட்டு மூலமா. இவனோட ஆயுள் காலம் 1000 வருஷம் தான் இருந்தது. அப்போ இவங்களால தியானம் செய்ய முடியல. தனி இடத்துல போய் உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கோ, விஷ்ணுவ தியானிக்கிறதுக்கோ, அல்லது பிரம்மாண்டமான யக்ஞங்கள், அஸ்வமேத யக்ஞம், ராஜசூய யக்ஞம் இந்த மாரி பிரம்மாண்டமான யக்ஞங்கள் செய்வதற்கோ அவருக்கு தகுதி இல்ல. அதனால துவாபர யுக மக்கள் கோயில் வழிபாடு செஞ்சாங்க. பகவானை வந்து விக்கிரக ரூபத்துல, பகவானை வந்து அர்ச்ச அவதாரம் விக்கிரக ரூபத்துல எழுந்தருள பண்ணி, தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள் அவங்க பிரார்த்தனையினால அவங்க பிரதிஷ்டை பண்ண விக்கிரகத்துல பகவான் தோன்றுகிறார். இப்படி பகவான வந்து அர்ச்சாவதாரம் விக்கிரக ரூபத்துல வழிபட்டாங்க. விக்கிரக ரூபத்துல. அப்போ அந்த விக்கிரக வழிபாடும் உண்டு. கூடயே பக்தி தொண்டு உண்டு. விக்கிரக வழிபாடு என்றாலே பக்தி சேவை தான். ஸோ பாண்டவர்கள் நெறைய விக்கிரகங்கள பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க துவாபர யுகத்துல. கிருஷ்ணருடைய பேரக்குழந்தை வஜ்ரநாபன் நெறைய விக்கிரகங்கள பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ பிருந்தாவனத்துல ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கான கோயில்கள். ஸோ இப்படி பகவான வந்து விக்கிரக ஆராதனை அப்போ எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலத்திலும் பக்தி தொண்டு இருக்கு. பக்தி தொண்டு இருக்கு. ரைட்? ஸோ துவாபர யுகத்தில விக்கிரக வழிபாடு, பிளஸ் பக்தி தொண்டு. கூடவே பக்தி சேவை இருந்தது. அப்போ இந்த பக்தி தொண்டு எல்லா இடத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா யுகங்களிலும் நித்தியமா இருக்கு. ஏன்னா பக்தி தொண்டு நித்தியமானது. சனாதன தர்மத்தை மாற்றவே முடியாது. சனாதன தர்மத்தை வந்து அழிக்க முடியாது. சனாதன தர்மத்தை மாற்ற முடியாது. சனாதனம் என்றாலே மாற்றம் இல்லாதது, நித்தியமானது. ஏன்னா கிருஷ்ணா சனாதனம் நித்தியமானவர். கிருஷ்ணருடைய விக்கிரகம் சனாதனம் நித்தியமானது. கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் நித்தியமானவங்க. ஆத்மா நித்தியமானது. அப்புறம் பக்தி தொண்டும் நித்தியமானது. பகவானுடைய தாமமும் நித்தியமானது. ஸோ இது என்றைக்குமே மாற்றமில்லாதது. அதனால ஒருவர் என்ன முயற்சி செய்தாலும் சனாதன தர்மத்திலிருந்து ம சனாதன தர்மத்துக்கு எந்த ஒரு அ கெடுதலும் செய்ய முடியாது. சனாதன தர்மத்தை வந்து வேரோடு அழிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் கலியுகத்தில பாருங்க, சனாதன தர்மத்தை தவறா புரிந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வந்து முட்டாள்கள்லாம் பேசிட்டு ஆனா, சனாதன தர்மம் என்பது ஜீவனுக்கும் கிருஷ்ணருக்குள்ள உண்மையான அன்பு பரிமாற்றம். பகவானுடைய பக்தி தொண்டு. பகவானுக்கு சேவை செய்வதுதான். ரைட்? அப்போ துவாபர யுகத்துல பகவான் கிருஷ்ணரை விக்கிரக ரூபத்துல வழிபட்டாங்க. விக்கிரக வழிபாடு. தென் கலோ தத் ஹரி கீர்த்தனா. திரேதாயே தியாயதே விஷ்ணு. திரேதாயாம் யஜதோ மகை. துவாபரி பரிஜய்யாக்ஞாம். கலோ தத் ஹரி கீர்த்தனா. கலியுகத்துல வந்து பகவான் நேரடியா அவதாரம் செய்றதில்ல. அவர் திரியுகா. கிருஷ்ணருக்கு இன்னொரு பேரு திரியுகா. 3 யுகத்துல அவதரிக்கிறாரு. கலியுகத்துல அவர் நாம ரூபத்துல இருக்கார். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கிருஷ்ணர் கலியுகத்துல நாமத்துல இருக்கார். நாம ரூபத்துல அவதரிச்சிருக்கார். மற்ற யுகங்கள்ல கிருஷ்ணா நேரடியா அவதாரம் பண்றாரு. கலியுகத்துல கிருஷ்ணா தன்னை மறைச்சுண்டு சைதன்ய மகாபிரபு அவதரிக்கிறார். பகவானே பக்தனா வந்துட்டாரு. அவர் நாம ரூபத்துல அவதரிச்சிருக்கார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. சோ கலியுக மக்களுடைய ஆயுள் காலம் அல்ப ஆயுசு. பிராயண அபாயக்காலோ அல்பாயுசு. 1,00,000 வருஷம் வாழ்ந்தவங்க எங்க? 10,000 வருஷம் வாழ்ந்தவங்க எங்க? 1000 வருஷம் வாழ்ந்தவங்க எங்க? 100 வருஷம். ஸோ கலியுகம் அல்பாயுசு, மந்த புத்தி, என்ன படிச்சாலும் நினைவில்ல. எல்லாம் மறந்து மறந்து போகுது. மந்த புத்தி, அ கலி அ அ பிராயண அபாயக்காலோ அல்பாயுஸ் நிகேச்சனா, மந்த புத்தி, மந்த பாக்கியம், எதுலயுமே பாக்கியம் இல்ல. எப்பவுமே சண்டை மந்த உபாத்திரதா. எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி கலியுக மக்கள் வந்து ரொம்ப துர்ப்பாக்கியசாலிகளா அதனால கிருஷ்ணா என்ன பண்ணிட்டாரு, கலியுக மக்கள் ரொம்ப துர்ப்பாக்கியசாலிகளா இருக்கிறதுனால, இவங்க என்ன எளிமையா இவங்களுக்கு வந்து கடினமான முயற்சிகள்லாம் சாத்தியம் இல்ல. இவங்க வந்து உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன தியானிப்பதோ, இல்ல பெரும் யாகங்கள் செய்வதோ, இல்ல இவங்க பெரிய பெரிய கோயில்கள் கட்டுவதோ இது சாத்தியம் இல்ல. ஏன்னா கலியுக மக்களுக்கு எளிமையான முறை இருக்கணும். அது வந்து எளிமையான முறை மட்டுமல்ல, அது உன்னதமானது. அ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம். ஸோ ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. இந்த நாமத்த உச்சரிக்கிறது மூலமா
இந்த நாமத்தை எந்த நேரத்திலும், எந்த சூழலிலும், எல்லா காலத்திலும் உச்சரிக்கலாம். தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலகா. சைத்தன்ய மகாபுரு சொல்ட்டாரு, ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்க இடம், நேரம், காலம் பொருட்டே இல்ல. நாம் நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. ஓ பகவானே! உங்க நாமத்துல நீங்க முழு சக்தி வச்சிருக்கீங்க. நாம் நாம் அஹாரி பகுதா. கிருஷ்ணருடைய நாமத்துல அவர் முழு சக்தி வச்சுன்ருக்கார். நாம் நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலகா. இதை சொல்றதுக்கு இடம், நேரம், காலம் ஒண்ணும் அவசியம் இல்ல. எப்ப வேணாலும், யார் வேணாலும், எங்க வேணாலும் சொல்லலாம். அப்போ சைதன்ய மகாபுரு சொல்றாரு, இந்த நாம ஜபத்தை சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்ல. அவரு பிராமண குலத்துல பிறந்திருக்காரா? சூத்திர குலத்துல பிறந்திருக்காரா? அவரு உயர்ந்தவரா? தாழ்ந்தவரா? ஏழையா? பணக்காரரா? எந்த ஒரு பாகுபாடும் தேவையில்ல. எந்த இடத்திலும், எந்த சூழலிலும், எல்லா காலத்திலும் இத சொல்ல முடியும். அதனால தான் மேலும் சாஸ்திரம் இத உறுதிப்படுத்துது. என்ன உறுதிப்படுத்துது? சைதன்ய மகாபுரு சொல்றாரு, ஹரே நாம ஹரே நாமைவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. கலியுகத்துல ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். கலியுகத்துல வந்து ஒருத்தரு எல்லா விதமான தொந்தரவுலருந்து விடுபடணும். கலியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடணும். அப்புறம் பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடணும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். இதை தவிர ஹரேர் நாம, ஹரேர் நாம. பகவான் ஹரியினுடைய நாமத்தை தவிர, ஹரியினுடைய நாமத்தை தவிர, ஹரியினுடைய நாமத்தை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. தேர் இஸ் நோ எனி அதர் வே. தேர் இஸ் நோ எனி அதர் வே. ம். இதி ஷோடச நாம்னாம் கலோ கல்மஷ நாசனம் பிராபகாரம் சாக்ஷா சர்வ வேதேஷு திருஷயே. எல்லா வேதங்களையும் எடுத்து அலசி ஆராய்ஞ்சா, எல்லா வேதங்களையும் எடுத்து அலசி ஆராய்ஞ்சிட்டா, இந்த 16 அக்ஷரம் நிறைந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிப்பை தவிர, கலியுகத்துல வேறு உபாயமே கிடையாது. அப்போ கலியுக மக்கள் இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். கலியுக மக்கள் இந்த கலியினுடைய தாக்கத்திலிருந்து எங்கள காப்பாத்திக்கணும். பௌதிக பிரச்சனைக்கு தீர்வு காணணும். எல்லா துன்பத்துக்கும் தீர்வு காணணும். ஒரு அமைதியான, நிம்மதியான, ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழணும்னு சொன்னா, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், அவங்க என்ன நிலையில இருந்தாலும், அவங்க இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். அவங்க இதுக்கான தீர்வு இறைவனை தேடுறாங்க அப்படின்னா, அ பரம சத்தியத்தை தேடுறாங்க, இறைவனை தேடுறாங்கன்னு சொன்னா, அவங்க இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். அவங்க கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், பௌதிக பிரச்சனைக்கான தீர்வு காணவே முடியாது. பௌதிக பிரச்சனைக்கு ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வு தான். இது எல்லா காலத்திலும் பின்பற்றப்பட்டு வந்தது. திரேதா யுகத்தில கிரேத்தா யுகம், முதல் யுகமான சத்தியுகம் கிரேதா யுகத்தில பிரகலாதர், துருவரை போன்ற பக்தர்கள், அதுக்கப்புறம் வந்து அம்பரீஷரை போன்ற பக்தர்கள், அதுக்கப்புறம் வந்து ஹனுமான், விபீஷணன் போன்ற பக்தர்கள், அ எல்லா இடத்திலயும் அ ஈவன் வித்யாதர் லோகத்தில இருக்கிற சித்திரகேது மகாராஜா, இங்க பொருளுரை சொன்னார். பிரகலாதர், துருவர், அம்பரீஷர், சித்திரகேது இந்த மாரி பக்தர்கள் கிருஷ்ண உணர்வை தீவிரமா பின்பற்றியிருக்காங்க. இது மூலமா அவங்க இங்க வாழும்போதும் ஆனந்தமா வாழ்ந்திருக்காங்க. அவங்க பகவானுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்காங்க. அதனால இங்க பிரச்சனை என்னது? எந்த ஒரு பாகுபாடும் தேவையில்லை. எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. யார் வேணாலும், எப்போ வேணாலும் கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை சரணடையலாம். இதுதான் நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்தோம். பகவானுடைய தாமரை திருவடிகளில் யார் வேணாலும் சரணடையலாம். அவங்க பெண்களோ, இழிகுல பிறந்தவங்களோ, வியாபாரிகளோ, சூதர்களோ யாரா இருந்தாலும். கிருஷ்ணா வந்து எல்லோருக்கும் அடைக்கலம் தராரு. யார் வேணாலும் கிருஷ்ண பக்தி தொண்டு மூலமா தன்னை புனிதப்படுத்திக்கலாம். கிரார, குணாந்திர, புலிந்த, புலகஷா ஒருத்தர் எந்த பிறவியிலும் ரொம்ப கீழ்நிலையான பிறவியில இருந்தா கூட, அவங்க பக்தி தொண்டை மேற்கொள்றது மூலமா உடனடியா அவங்க தூய்மை அடையலாம். ரைட்? கிருஷ்ணா இங்க பிரபுபாதர் வந்து இங்க ஒரு 6 பாயிண்ட் குடுத்திருக்காரு பொருளுரையில. மனிதர் கடைநிலையானவரா இருந்தா கூட, அவர் என்ன நிலையில இருந்தா கூட, மனிதர்ல கடைநிலையானவரோ, அல்ல முக்தியை விரும்புபவரோ, அல்லது பௌதீகவாதியோ யாரா இருந்தாலும், அவங்க பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வராத வரைக்கும், அவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கைய நோக்கி முடியாது. அதனால தூய பக்தி தொண்டை பயிற்சி பண்றவங்க இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. தூய பக்தி தொண்டை பயிற்சி பண்றவங்க, கிருஷ்ணரை மட்டுமே தன் இலக்கா வச்சிருக்காங்க. கிருஷ்ணரை மட்டுமே இலக்கா வச்சிருக்கிறதுனால, அவங்க இதெல்லாம் கடந்தவராயிறாங்க. அவங்க ஜட உலகத்துல தாழ்ந்த நிலையில எந்த ஒரு நிலையில இருந்தாலும், அவங்க வந்து பௌதீக முன்னேற்றம் கிடையாது. இல்ல சிலர் வந்து முக்தி அடையணும்னு ஆசைப்படுறாங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்க தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வரும்போது, அவங்க இந்த ஜட கலங்கத்திலிருந்துலாம் விடுபடுறாங்க. ஜட கலங்கம். ஜட கலங்கம் ஜட கலங்கங்கள் வந்து ஒரு பக்தர பாதிக்கிறது இல்ல. ஏன்னா, அவர் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதங்களை பற்றிக் கொள்றதுனால. அடுத்தது மேலும் இந்த ஸ்டேட்மெண்ட்ட உறுதிப்படுத்துற மாரி அடுத்தது பிரபுபாத் என்ன சொல்றாரு, அ எல்லா புராணங்களும் எல்லா புராணங்களும் இத தான் உறுதிப்படுத்துது. கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யணும்.
கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவது மூலமா ஒருத்தர் வந்து எல்லா விதமான துன்பத்துக்கும் தீர்வு காணலாம். அதுக்கப்புறம் மேலும் பிரபுபா என்ன சொல்றாரு 3வது பாயிண்ட் பிரஜாபதிகளைப் போலவும் இருந்தாலும், பிரஜாபதிகளோ, தேவர்களோ உலகத்துல எந்த நிலையில இருந்தாலும், அவங்க பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும், அவங்களுடைய செயல்கள் எல்லாமே வெறும் ஜடம் ஜடம் சார்ந்ததா தான் இருக்கு. ம். பௌதீக செயல்களா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தூய பக்தி தொண்டை மேற்கொள்றது மூலமா ஒருவர் வந்து தன்னை வந்து எல்லா கலக்கத்திலிருந்து விடுவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரபுபாத் சொல்றாரு, எல்லா இடத்துக்கும் இது பொருத்தமானதா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தூய பக்தர் முக்தி அடைய கூட விரும்புறதில்ல. ஏன்னா, அவர் பக்தி தொண்டுல வந்து கவனம் செலுத்துறதுனால, பக்தி தொண்டுல ஆர்வமா இருக்கிறதுனால, அவரு அது ஏற்கனவே முக்தி பெற்றவராய் விடுகிறார். ம். இதுதான் வந்து ரூப கோஸ்வாமி உறுதிப்படுத்துறாரு. "இகாயஸ்ய ஹரேர்தாச கர்மணா மனசா கிரியா நிகில ஷவஸ்தானு ஜீவன் முக்தஸ உச்சதே." ஒருத்தர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும்போதே கர்மனா செயலால, மனதினால, வார்த்தையால, செயலால, மனதால், வார்த்தையால அவர் கிருஷ்ணருக்கு தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்ல கிருஷ்ண உணர்வுல செயல்படுறார். ஒரு பக்தி தொண்ட பயிற்சி பண்றார்ன்னா, அவரு ஜீவன் முக்தஸ உச்சதே. வாழும்போதே முக்தி பெற்றவர் தான். அவர் முக்திய தனியாலாம் முயற்சி பண்ண வேண்டாம். அவர் வாழும்போதே முக்தி பெற்றவர் தான். அதனால ஒரு தூய பக்தருக்கு 5 விதமான முக்தியில நாட்டம் கிடையாது. ஆக்சுவலி ஆக்சுவலி உண்மையில பார்த்தா, இந்த சாயுஜ்ய முக்தி எல்லாரும் விரும்புவாங்க. யாரெல்லாம்? இந்த மாயாவாதிகள், பிரம்மவாதிகள், அருவவாதிகள்லாம் இறைவனோடு 2 கலக்க விரும்புவாங்க. ஆனா ஒரு தூய பக்தருக்கு அது நரகம் போல. கைவல்யம் நரகாயதே. தூய பக்தர்களுக்கு வந்து இந்த சாயுஜ்ய முக்தி நரகத்த போல, அது தற்கொலை சமம். அத ஏத்துக்க மாட்டாங்க. தற்கொலைக்கு சமமானது. தன்னுடைய அடையாளத்த அழிக்க நினைச்சுக்கிறது. ஆனா மற்ற 4 முக்திகளை வைஷ்ணவ ஆச்சாரியர் வரவேற்கிறாங்க. மற்ற 4 முக்திகள் சாரூப்ய, சாலோக்கிய, சாமீப்ய, சாஷ்டி. இந்த 4 முக்திகள வைணவாச்சாரியர் வரவேற்கிறாங்க. ஆனா, ஒரு தூய பக்தர் அதையும் விரும்புறதில்ல. ஒரு தூய பக்தர் எந்த ஒரு முக்தி அடைய விரும்புறதில்ல. அவரு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டே இருக்க தான் விரும்புறாரு. அததான் சைத்தன்ய மகாபு சொல்றாரு. "மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகயிது கி त्वयि." ஓ கிருஷ்ணா! எனக்கு எவ்வளோ பிறவி குடுத்தாலும் பரவால்ல. நான் வந்து எப்பவுமே உங்க பக்தி தொண்டிலேயே இருக்கணும். எப்பவுமே உங்க பக்தி தொண்டிலேயே இருக்கணும். இப்படி இங்க ரொம்ப அழகான வர்ணனை. இது ரொம்ப அழகான வர்ணனைய பார்க்கிறோம். பிரபுபாத் பொருளுரை என்ன சொல்றாரு? அப்போ இந்த 4 ஸ்லோகத்துடைய சாராம்சம் என்னன்னா, இன்னைக்கு நாம வந்து அ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நம்ம நிக்கிறோம். எந்த இடத்துல நிக்கிறோம்? நாம வந்து பிரபுபாத் இயக்கத்துல சேர்ந்து கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். பகவானுடைய புகழ் பாடுவது, கேட்பதன் மூலமா நம்ம டைரக்ட்டா நேரடியா இப்ப கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்றோம். இந்த நேரடியான முறையினால ஒருவர் தன்னை புனிதப்படுத்திக் கொள்ள முடியும். அவர் கிருஷ்ணாவுடைய தொடர்புல இருக்க முடியும். கிருஷ்ணாவுடைய நாமத்தை ஜெபம் செய்றதுனால, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. அவர் பகவானுடைய நாமத்த உச்சரிக்கிறதுனால, அவர் வந்து பகவான பற்றி கேட்பதால, பகவானை வழிபடுவதால, ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய தேய பூஜஸ்ய நித்யதா. ஸ்ரோத்ரவ்ய கிருஷ்ணா பத்தி கேட்கிறது. கீர்த்திதவ்யஸ்ய கிருஷ்ணாவுடைய புகழ் பாடுறது. பூஜ்யஸ்ய கிருஷ்ணரை வழிபடுறது. இதுதான் பாகவத்தோடைய சாரம். தஸ்மாத் ஏகேன மனசா ஒரே மனதோட ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய தேய பூஜஸ்ய நித்யதா. ஒருத்தர் பகவானை வழிபட வேண்டும். ஒரே மனது ஏக மனதோட ஒருத்தரு பகவானை புகழ் பாடணும். பகவானை பற்றி கேட்கணும். அவர் வழிபடணும். ம். இதே ஸ்டேட்மெண்ட் தான் சைத்தன்ய மகாபிரபு உறுதிப்படுத்துறாரு. ம். கீர்த்தனீய சதாஹரி. இதே ஸ்டேட்மெண்ட் தான் கிருஷ்ணர் உறுதிப்படுத்துறாரு. சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தர்ஷ திடவ்ரதா. இதே ஸ்டேட்மெண்ட் தான் ஆண்டாள் உறுதிப்படுத்துறாங்க. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அப்போ ஒரே விஷயத்த வேதங்கள், புராணங்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாரும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. பகவானும் உறுதிப்படுத்துறார். அப்போ இந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து தான் ஆகணும். ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சாஸ்திரத்துல பறைசாற்றப்படும் பொழுது, இந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து தான் ஆகணும். அது நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ பகவானை தேடுறவங்க இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். ஸோ மேலும் பிரபுபாத் என்ன சொல்றாரு? இந்த மாயாவாதிகள் இந்த 4 ஸ்லோகத்த எடுத்துட்டு அவங்க வார்த்தை ஜாலம் பண்ணலாம். மாயாவாதிகள் என்ன பண்ணலாம்? இந்த 4 ஸ்லோகத்த எடுத்துக்கிட்டு, இந்த இந்த சதுஸ்லோகத்த எடுத்துக்கிட்டு அவங்க வார்த்தை ஜாலம் பண்ணலாம். பிரம்மம்னு வார்த்தை ஜாலம் பண்ணலாம். இல்ல பரம சத்தியம்னு வார்த்தை ஜாலம் பண்ணலாம். ஆனா இந்த 4 ஸ்லோகம் பிரபுபாத் என்ன சொல்றாரு? இந்த மாயாவாதிகள் என்ன வார்த்தை ஜாலம் பண்ணாலும், இது பகவான் கிருஷ்ணரே நேரடியா பிரம்மனுக்கு உபதேசித்தது. அப்ப இவங்க என்ன வார்த்தை ஜாலம் பண்ண முடியும்? இத்தகு மாயாவாதிகள், இத்தகைய கர்வம் பிடித்தவங்க மாயாவாதிகள், பிரம்மவாதிகள் அல்லது அருவவாதிங்க, இவங்க ஒரு பக்தருடைய கருணைக்காக காத்திருக்கணும். இவங்க இந்த 4 ஸ்லோகத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால்,
இந்த பகவான் கிருஷ்ணர் பிரம்மனுக்கு உபதேசித்த இந்த 4 ஸ்லோகத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டுமானால், அவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஒரு தூய பக்தரை சரணடைய வேண்டும். இப்போ நமக்கு எப்படி இந்த 4 ஸ்லோகம் படிக்க முடிஞ்சது? பிரபுபாவுடைய விளக்கம். பிரபுபாவுடைய கமெண்ட்ரி. பிரபுபாதர் இந்த ஓரொரு ஸ்லோகத்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 3 பக்கம், 4 பக்கம் விளக்கம் குடுத்திருந்தாரு. அது குறிப்பா இந்த ஸ்லோகத்துக்கு 12 பக்கம் விளக்கம் குடுத்திருக்காரு. அப்போ இந்த 4 ஸ்லோகத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? பிரபுபாதரை போன்ற ஒரு தூய பக்தருடைய தாமரை திருவடிகளை சரணடைவதால். அப்படி ஆச்சாரியனுடைய ஒரு உண்மையான தூய பக்தர், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஒரு ஆச்சாரியருடைய தாமரை திருவடிகளை சரணடையாது ஒருவரால பாகவத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவத்திலிருந்து தான் கேட்கணும். பாகவத பாரக்கியா, பாகவதஸ்தானி. 2 பாகவதர். ஒருத்தர் புத்தக பாகவதர், இன்னொரு பக்தர் பாகவதர். இந்த புத்தக பாகவதத்தை நடைமுறையில் பயிற்சி பண்ணும் பக்தர் பாகவத்திலிருந்து கேட்கணும். அப்போ இந்த 4 ஸ்லோகம் அப்பதான் நமக்கு புரியும். ஓரளவுக்கு நாம் பகவானுடைய லீலைகள், பகவானுடைய நாம, ரூப, குணாதிசயங்கள் அது எல்லையற்றது. அத ஓரளவுக்காவது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் இந்த மாரி ஆச்சாரியர்களை சரணடைஞ்சு அவங்களுடைய விளக்கத்தை படிக்கணும். பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும். சேவை செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இந்த மாயாவாதிகள் இதுக்கு என்ன வேணாலும் வார்த்தை ஜாலம் பண்ணி பேசலாம். ஆனா அவங்கனால இத புரிஞ்சுக்க முடியாது. அன்லெஸ் இந்த மாயாவாதிகள் ஒரு தூய பக்தருடைய கருணைய பெற வரைக்கும். நீங்க பாருங்க வரலாற்றுல நெறைய உதாரணங்கள் இருக்கு. மாயாவாதிகள், வரட்டு தத்துவம் பேசினவங்க. வரட்டு தத்துவம் பேசினவங்க, மாயாவாதிகள், இவங்க ஒரு தூய பக்தருடைய கருணையால அவங்களும் வைஷ்ணவத்த ஏத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம்? நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். சர்வபௌம பட்டாச்சாரியா. சர்வபௌம பட்டாச்சாரியா ஒரு மாயாவாதியா இருந்தாரு. அவர் ஜெகநாதபுரியில தங்கியிருந்தாலும் ஜெகநாதர பத்தி அவருக்கு தெரியல. ஜெகநாதர் எப்படி விக்கிரக ரூபத்துல ஆராதனை செய்யப்படுகிறார். எப்படி விக்கிரக ரூபத்துல அந்த அர்ச்ச அவதாரமாக இருந்து பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்றாரு. அதெல்லாம் விட்டுட்டு அவர் வெறுமனே வரட்டு தத்துவம் பேசிட்டு இருந்தார். அதே ஜெகநாதர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணியிருந்ததுனால, அவர் இந்த பூரியில தங்கி இருந்ததுனால, சர்வபௌம பட்டாச்சாரியாவுக்கு சைதன்ய மகாபிரபுடைய கருணையால ஜெகநாதர் மேல உன்னதமான அன்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவரால பக்தி தொண்டுடைய மகிமைய புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே போல பிரகாசானந்த சரஸ்வதி காசியில இருந்தாரு, வாரணாசியில. அவரு 60,000 சீடரோட மாயாவாதியா இருந்தார். திரும்பவும் சைதன்ய மகாபிரபு காசியில சென்றதுனால தான், அந்த பிரகாசானந்த சரஸ்வதி 60,000 சீடர்களோட ஒரு தூய பக்தரானார். அப்போ ஒண்ணு பகவானுடைய கருணையை சார்ந்து நம்பி இருக்கணும். ஒரு மாயாவாதிக்கு கிருஷ்ணர் மேல அன்பு ஏற்படணும், கிருஷ்ணர புரிஞ்சுக்கணும்னா, அவங்க முழுக்க முழுக்க பகவானுடைய கருணையை நம்பி இருக்கணும். இல்லாட்டி ஒரு தூய பக்தருடைய கருணை. நீங்க பாருங்க யாதவ் பிரகாஷ். யாதவ் பிரகாஷா ஒரு மாயாவாதி. அவரு வரட்டு தத்துவம் பேசிட்டு இருந்தாரு. ராமானுஜர் அவருக்கு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தார். யாதவ் பிரகாஷுடைய குருகுல்ல ராமானுஜர் படிச்சுட்டு இருந்தாரு. ராமானுஜருடைய கருணையால தான் பிற்காலத்துல யாதவ் பிரகாஷா ஒரு வைஷ்ணவர் ஆனாரு. அவர் குரு சீடர் ஆயிட்டார். ம். சீடர் குரு ஆயிட்டாரு. குரு சீடர் ஆயிட்டார். ராமானுஜர் அந்த மாயாவாதம் பேசின யாதவ் பிரகாஷ் குரு ஆனாரு. யாதவ் பிரகாஷ் ராமானுஜருடைய சீடராகி அவர்ட்ட சாஸ்திரம் கத்துக்கிட்டார். அதே போல தான் நீங்க மாத்வாச்சாரியுடைய லீலையிலயும் பார்த்தீங்கன்னா, அ அச்சுத பிரேக்ஷா. இந்த அச்சுத பிரேக்ஷா ஒரு மாயாவாத சன்னியாசி. இந்த அச்சுத பிரேக்ஷாவுடைய ஸ்கூல்ல தான் மாத்வாச்சாரியர் படிச்சாரு. மாத்வாச்சாரியர் ஆ வியாசர சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம், குரு சீடர் ஆனாரு. சீடர் குரு ஆயிட்டார். எப்படி மாத்வாச்சாரியர் அச்சுத பிரேக்ஷாவுக்கு தீட்சை குடுத்து தன்னை சீடரா ஏத்துக்கிட்டார். இது முழுக்க முழுக்க வைணவ ஆச்சாரி தூய பக்தருடைய கருணையால தான் இந்த மாயாவாதிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. மாயாவாதிகளான இந்த அச்சுத பிரேஷா, யாதவ் பிரகாஷ், அப்புறம் சர்வம் பட்டாச்சாரியா, பிரகாசானந்த சரஸ்வதி இந்த மாரி எண்ணற்ற உதாரணங்கள் பார்க்கலாம். எண்ணற்ற உதாரணங்கள். அப்போ இந்த பாகவதம் பாகவதத்தை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கணும். இந்த 4 ஸ்லோகத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், முடிவு என்னன்னா இந்த முடிவு என்னன்னா, இந்த 4 ஸ்லோகத்தை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டால், அவர் கிருஷ்ணரை உள்ளவாறு அறிந்து கொண்டவராகிறார். இந்த 4 ஸ்லோகத்தை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டால், அவர் பக்தி தொண்டுடைய மகிமையை அறிந்து கொள்கிறார். இந்த 4 ஸ்லோகத்தை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டால், அவர் தூய பக்திங்கிற தளத்துக்கு வருவார். அதனால இந்த 4 ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், பிரபுபாதரை போன்ற ஒரு ஆச்சாரியருடைய கருணை, ஆன்மீகருடைய கருணையால் மட்டும் தான் இது சாத்தியமாகும். ரைட்? ஸோ இந்த மாரி எண்ணற்ற உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். எப்படியெல்லாம் இந்த மாயாவாதிகள் ஒரு தூய பக்தருடைய கருணையால, பிரபுபாவுடைய கருணையால முதல் தரமான பக்தரானாங்க. ரைட்? அப்போ இந்த 4 ஸ்லோகமும் ஹோல் பாகவதம். இந்த 4 ஸ்லோகத்துடைய விளக்கம் தான் ஒட்டுமொத்த பாகவதம். இந்த 4 ஸ்லோகத்துடைய விளக்கம் தான் அந்த 18,000 ஸ்லோகம்.
அந்த 18,000 ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்றதுக்கு பிரபுபாவுடைய விளக்கம். அது இன்றியமையா அத்தியாவசியம் பிரபுபாவுடைய விளக்கம். இந்த 4 ஸ்லோகத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பகவான் கிருஷ்ணர் பிரம்மனுக்கு உபதேசித்த 4 ஸ்லோகத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஸ்ரீமத் பாகவத்துடைய 18,000 ஸ்லோகம் படிக்கணும். அந்த 18,000 ஸ்லோகத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பிரபுபாவுடைய விளக்கம் படிக்கணும். அதுதான் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நாம் புரிந்து கொண்டோமேயானால், நம்ம இனி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்ல. அப்ப பாகவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? பக்தர் சங்கத்துல வந்து அ பிரபுபாவுடைய விளக்கங்கள படித்து, அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி, பக்தி சாஸ்திரி, பக்தி வகுப்புலாம் படிக்கிறாங்க இல்லையா? அப்படி ஆராய்ந்து படிக்கும்போது, பிரபுபாவுடைய மனோநிலை என்ன? பிரபுபார் எந்த நோக்கத்துல விளக்கம் குடுத்திருக்காரு? அதனுடைய கிருஷ்ணர் பாகவத்துடைய நோக்கம் என்ன? பாகவதம் என்ன சொல்லி தருது? அத பிரபுபார் எப்படி நமக்கு புரிய வச்சிருக்காங்கங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.